கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் வார்த்தையின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமருக்கு எழுதும்போது பவுல் இப்படியாக எழுதுகிறார். பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திற்கான அழைப்பை பெற்று ஊழியத்தில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டார். இங்கே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அவருக்கு மட்டுமல்ல, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே ஆவியானவர் மூலம் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பவுல் சொல்லப்படுகிற வார்த்தையின் ஆழம் சரீரப்பிரகாரமான ஒரு விடுதலை மட்டுமின்றி ஆத்மாவிலும் உள்ள விடுதலையை குறிக்கிறது. சரீரப்பிரகாரமான விடுதலை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. அதைவிட முக்கியமாக ஆத்மாவிலே நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த வசனத்தில் இந்த 2 அனுபவத்தையும் உள்ளடக்கி பவுல் மூலம் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை நான் செய்திக்காக தியானிக்க போகிறோம். விடுதலை என்கிற வார்த்தையின் மூலம் கர்த்தருடைய கிருபையினால நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் விடுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அது காலம் கடந்து கொண்டிருக்கலாம். எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே கடந்து வரும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எரேமியா மூலம் எரேமியா 39ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை என்று சொல்லி. இன்றைக்கு இந்த பிரச்சனையில் எனக்கு ஒரு விடுதலை வருமா? இந்த பிரச்சனை நிமித்தம் நான் அழிந்து போவேனா, அமிழ்ந்து போவேனா என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. அப்படி என்று சொன்னால் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது? நான் என்னுடைய செய்தியிலெல்லாம் எப்பொழுதும் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். கர்த்தர் நமக்கு பெரிதான விடுதலையை தருவார். சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 22:4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நேர் விடுவித்தீர். உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதித்து கொள்ள வேண்டிய வார்த்தை விடுதலை. எதிர்பார்க்கிற விடுதலை இன்றைக்கு கர்த்தர் தரப்போகிறார். அப்போ யாருக்கெல்லாம் அந்த விடுதலை உண்டாகும்? யாருக்கெல்லாம் அந்த விடுதலை உண்டாயிற்று? முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நேர் விடுவித்தீர். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு
இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள ஒரு நம்பிக்கை அது அதிகமாக வேண்டும். நம்பிக்கை என்று சொன்னால் அது விசுவாசத்தை கூட குறிக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் ஏதோ சில காரியங்களுக்காக அல்லது எப்படியாயிலும் போக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் அநேக பேருடைய அனுபவம் காணப்படுகிறது. ஒரு சகோதரி ஒரு நாள் என்னிடத்துல சொன்னாங்க, நான் இன்றைக்கு ஆலயத்திற்கு செல்லவில்லை, என்னுடைய கணவர் சென்றார். அவர் ஆராதனை முடிந்து வந்த பிறகு இன்றைக்கு பாஸ்டர் என்ன செய்தி சொன்னாங்க, என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். அவர்கள் பதில் சொல்லலை. நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த போது அவர்கள் சொன்னார்கள், என்னை உபத்திரப்படுத்தாத, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வரலான்னு தான் நான் ஆலயத்துக்கு போகிறேன். இது உண்மையான காரியம் என்னிடத்துல சொன்னது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை எந்த அடிப்படையில் தேடுகிறார்கள், எந்த நோக்கத்தோடு தேடுகிறார்கள்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேடுவோம் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிதாக்கள், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு சில பேரை நான் உங்களுக்கு முன்பாய் நிறுத்த விரும்புகிறேன். நேபுகாத்நேச்சார் உருவாக்கின அவரால் செய்யப்பட்ட பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த சிலையை வணங்கவில்லை. அவர்களுக்கு ஒரு முறை கூட தவணை கொடுக்கப்படுகிறது. அப்பொழுதும் கூட நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார், விடுவியாமற் போனாலும் நாங்கள் இந்த சிலையை வணங்குவதில்லை என்று சொல்லி வைராக்கியமான என்றார்கள். நடந்த காரியம் நமக்கு தெரியும். ராஜா அதிக கோபம் கொண்டு சூளையை, தீச்சூளையை 7 மடங்கு சூடாக்கி இராணுவத்திலே பலசாலிகளுக்கு கட்டளையிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை கட்டி தீச்சூளையில போட்டார்கள். தீச்சூளையிலே போடுவதற்காக கொண்டு சென்றவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ராஜாதி ராஜா அங்கே தூதனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தூதனை அனுப்பி அவர்களை விடுவித்தார். தொடர்ந்து நம்ம படிக்கும்போது அவருடைய தலை மயிறு கூட கருகவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய தலையில் உள்ள மயிர்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது, தலை மயிர் கூட கருகவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் நம்மை விடுவிப்பார். நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி, நம்பினவர்களை விடுவித்தார். இங்கே 3 பேரை கட்டி போட்டார்கள். ராஜா இப்பொழுது பார்க்கிறார். இங்கே 4வது ஒரு மனிதன் அங்கே வருகிறார். 4 பேரும் விடுதலையோடு அங்கே உலாவுகிறார்கள். ராஜா பிரமித்து ஊழியக்காரர்களை நோக்கி கேட்கிறார், நான் 3 பேரை அல்லவா போட்டோ, 4 பேர் விடுதலையோடு அங்கே உலாவுகிறார்களே என்று சொல்லி. அப்பொழுது தீச்சூளை அருகிலே சென்று ராஜா, உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்று சொல்லுகிறார். முதலாவதாக சொன்னார், உங்களை விடுவிக்க போகிற தேவன் யார்? இப்பொழுது அங்கே கர்த்தர் தூதனை அனுப்பி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாதுகாத்த பொழுது ராஜா சொல்லுகிற வார்த்தை, உன்னதமான தேவனுடைய தாசர்களே என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது மற்றவர்கள் கூட நம்மை நிந்திக்கலாம், ஏளனமாய் பேசலாம், நீங்கள் தேடுகிற தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கலாம். ஆனால்
நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், நாம் தேடுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இந்த உலக பிரகாரமான ராஜாவை விட்டு வல்லமை நிறைந்தவர், அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ராஜா. அந்த ராஜா சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யும் போது நம்மை எதிர்த்து நின்றவர்கள், நம்மை ஏளனமாய் பேசினவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி, அதைத்தான் நான் உங்களுக்கு செய்தியாய் சொல்லுகிறேன். நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்டதான பிரச்சனையாயிருந்தாலும் நான் கர்த்தரை நம்புவோம் என்று சொன்னால், அது தீச்சுளையாயிருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தர அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை விடுவித்தார். அதற்கு ராஜா சொன்ன காரணம், அவரையே நம்பி. இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் இடத்துல இருக்கிறது? மனிதர்களை நம்பினால் அவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் கைவிடுவார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். நான் அநேக பாடுகள் வழியாய் கடந்து வந்திருக்கிறேன், அநேக பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நமக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கர்த்தருடைய கிருபை இருந்தால் மட்டுமே அது முடியும், நடக்கும். நம்முடைய நம்பிக்கை முழுமையாக கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். இன்னொரு நபரை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சாட்சிடுகிறது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேர் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அதனால தான் அவனுக்கு பெரிய ஒரு வியாதி வந்தது. ஆராய்ச்சியாளர்களால் கேன்சர் வியாதி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கடந்து வந்தாலும் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்பதை உணர்ந்த அந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் பேர்ல வைத்த நம்பிக்கையில ஜெபித்தார், விடுதலை பெற்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் நம்முடைய சிந்தனைக்கு இதிலிருந்து எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருந்தாலும், நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் உங்களை விடுவிக்கப் போகிறேன். நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. அப்படி என்று சொன்னால், முதலாவது அவர் பேர்ல நம்பிக்கை இருக்க வேண்டும். 2வது, சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நான் கர்த்தருக்கு பயப்படுவோம்னு சொன்னா, கர்த்தரை நேசிப்போம்னு சொன்னா, அவர் நம்மை சூழ பாளையம் இறங்கி, அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் பாதுகாப்பா இருக்க முடியாது. நான் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லி சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே கைடு வழிகாட்டி அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வசித்த வீட்டையும் அவர்கள் சுற்றி கொள்ளப்பட்ட இடத்தையும் எங்களுக்கு காண்பித்தார்கள். அவர்களுடைய வீடும் அவருடைய ஆபீஸும் அந்த கேம்பஸ் ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. அவர்கள் வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு செல்லும் வழியில்
பாதுகாப்பாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்தையும் குறிப்பிட்டு காமித்தார்கள். நான் இதன் மூலம் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், இந்த உலக பிரகாரமான ஒரு மனிதனை பாதுகாக்க முடியாது. நம்முடைய கர்த்தர் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். இதற்கும் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இன்னென்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடு ஆலோசனை பண்ணினான். இஸ்ரவேலுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் சீரியா ராஜா பாளையம் இறங்கி யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகிறான். இப்பொழுது இந்த காரியத்தை எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் சொல்லுகிறாரு. அதன் நிமித்தம் அவர் தப்பித்துக் கொள்ளுகிறார். இதை பார்த்த சீரியான் ராஜாவினுடைய இருதயம் குழம்பிற்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து இந்த காரியத்தை அங்கே உளவு சொல்லுகிறது யார் என்று சொல்லி கேட்கிறார். அதில் ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், ராஜாவே, நீர் பள்ளியறையில் பேசுகிற வார்த்தையை கூட ராஜாவுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே இருக்கிறான் என்று சொல்லி. அது யார், எங்கே இருக்கிறான்? எலிசா தோத்தான்ல இருக்கிறான் அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் காலத்தில் அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஒரு மனிதனை பிடிப்பதற்காக இங்கே ராஜா பலத்த இராணுவத்தை, குதிரைகளை ரதங்களை பலத்த இராணுவத்தை அனுப்புகிறான். சுற்றி வளைந்து கொண்டார்கள். எலிசாவுடைய வேலைக்காரன் காலையில் எழும்பி வருகிறான். சுற்றி இருக்கிற படைகளை பார்க்கிறான். எலிசாவிடத்தில் சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்று சொல்லு. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய தூதன் உண்டு நம்மை பாதுகாப்பதற்காக. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இப்பொழுது எலிசா வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கிறாரு. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவர்களை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதலாவதாக அவரை நம்புகிறவர்களை விடுவிக்கிறவர், இரண்டாவதாக கர்த்தருக்கு பயந்தவர்களையும் அவருடைய தாசர்களையும் அவரை சார்ந்து இருக்கிறவர்களையும் அவர் விடுவிக்கிறார். அதனால்தான் சங்கீதம் 34:7 வாசித்தோ, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழப்பாளையம் இறங்கி, இங்கே எலிசாவை சுற்றிலும் சூழப்பாளையம் இறங்கத்தக்கதாக கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் நிறைந்திருந்தது. அங்க நடந்த காரியம் இதை கேட்கிற உங்கள் அனைவருக்கு தெரியும். அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க செய்து அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையை அங்கே கர்த்தர் கட்டளையிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எப்படிப்பட்டதான பிரச்சனையானாலும், உங்களை சுற்றி அதிகமான பிரச்சனைகள் சூழ்ந்திருந்தாலும், உங்களை சுற்றிலும் அதிகமானவர் எதிர்த்து நின்றாலும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருப்பவர்கள், உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு விடுதலையை நம்மை சுற்றிலும் பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். 36வது வசனம், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்றைக்கு விடுதலைக்காக அநேக இடங்களுக்கு அநேக பேர் செல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு கூட அதிகமான இடங்களுக்கு விடுதலைக்காக ஓடுகிறார்கள். நான் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால்
நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். வசனத்திற்கு வெளியே நமக்கு ஒரு விடுதலை வராது. வசனத்திற்கு வெளியே ஒரு விடுதலை வந்தாலும் அது ஒரு மெய்யான விடுதலையாக இருக்க முடியாது. சத்தியத்தை அறியும் போது கர்த்தர் நமக்கு பெரிதான ஒரு விடுதலையை அவர் தருகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 66:2 வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்த்தேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட வசனத்திற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத மனதுள்ளவர்களாய் அனைவர்கள் காணப்படுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை ரிக்வெஸ்டாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீங்கள் எந்த காரியத்தில் சத்தியத்திற்கு கீழ்ப்படியவில்லையோ, சத்தியத்தை கை கொள்ளவில்லையோ, இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை வரும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு ஸ்திரியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். லூக்கா 13:10 ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், விடுதலை என்பது அது எப்படியாயிலும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்தோம் என்று சொன்னால், நான் இப்படி நினைக்கிறது உண்டு, சொல்லுகிறது உண்டு. சரீரத்தில் ஒரு விடுதலை கிடைச்சி ஆத்மாவில் விடுதலை இல்லாதபடி வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்தை இழந்து போவோம். அதில் என்ன பயன் இருக்குது? நான் சரீரத்தில் ஒரு விடுதலை தேவைத்தான், ஆத்மாவில் நமக்கு விடுதலை வரும்போது சரீரத்தில் விடுதலை வரும். அதனால தான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்கே 18 வருடமாய் பலவீனத்தின் ஆவினால் கட்டப்பட்டிருந்த ஸ்திரீ அநேக வைத்தியர்களை பார்த்திருப்பாள், அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அவள் அந்த ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்தாள். அவருடைய போதகத்தை கேட்டாள். அதன் மூலம் அவளுக்கு ஒரு விடுதலை உண்டாயிற்று. இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தையின் மூலம், வசனத்தின் மூலம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சரீரத்தில் ஒரு ஆத்மாவில் ஒரு விடுதலை தர விரும்புகிறார். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்களுடைய சரீரத்தில் அது இறங்குகிறது. நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார் அற்புதம் நடக்கும். இங்கே ஓய்வு நாளிலே அவர் ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். விடுதலை விடுதலை எப்படி வரும்? இந்த ஸ்திரீ வீட்டில் இருந்தா வந்திருக்காது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இடத்துல வாங்க. இதை கேட்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து அறிந்தால் சத்தியத்திற்குள் வாங்க. இன்றைக்கு அனைவரும் சத்தியத்தை கைக்கொள்வதற்கு அப்போஸ்தல உபதேசத்தில் 7 விதமான உபதேசம், அதுதான் அஸ்துவார உபதேசம், அதுதான் சத்தியம். 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சத்தியத்தை நான் கைக்கொள்வோம் என்று சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 4ஆவதாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்படி என்று சொன்னார், கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவியின் மூலம் நம்மளுக்கு விடுதலை. முதலாவதாக அவரை நம்பும் போது விடுதலை. 2ஆவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். 3ஆவதாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 4ஆவதாக ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறார். ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நாம் செய்திக்காக முதலாவது வாசித்த அந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், நிர்பந்தமான மனுஷன் நான், மரண சரீரத்திலிருந்து யார் என்ன விடுதலையாக்குவா? தொடர்ந்து அந்த பவுலே ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில்,
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. 9வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்றைக்கு நான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை தரித்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன், இந்த ஆவி என்று சொல்லும் போது கிறிஸ்து இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற பரிசுத்த ஆவி, அடுத்து அவரிடத்தில் இருந்த குணங்கள், இது இருந்தால் நம்மளுக்கு விடுதலை வரும். பரிசுத்த ஆவி ஒரு உதாரணம் இப்படியாக சொல்லுவார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேக கூட்டங்களில் போய் ஆவியோடு ஆராதிக்கிறது போன்று ஒரு அனுபவத்தில் காணப்படுகிறார்கள். ஆனால் தனிப்பட்ட அனுபவத்தில் ஆவியானுடைய கிரியை அனைவருடைய வாழ்க்கையில இல்லை. ஒரு மனிதன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தாராம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்பொழுது லைட்டு போடாமல் சென்றதுனால போலீஸுக்காரர் சேர்த்து, நீங்க ஏன் லைட்டு போடல அப்படி என்று சொல்லி கண்டித்தாராம். அவர் சொன்னாராம், சார் தெருவுலாம் லைட் இருக்கு சார், அதனால நான் லைட்டு போடல. அப்பொழுது அந்த போலீஸ்காரர் சொன்னாராம், நீங்க சரியா சொன்னீங்க, இப்ப எல்லா இடமும் காற்று இருக்குது, அதனால உங்களுக்கு காற்று தேவையில்லைன்னு வாழ்ட்டு இப்ப அப்படி எங்கி விட்டாராம். இப்ப சார் நான் அர்ஜென்டா போகிறேன், எப்ப நீங்க தானப்பா சொன்னீங்க எல்லா இடமும் லைட் இருக்குது, அதனால நான் லைட்டு போடல. எல்லா இடமும் காற்று இருக்குது, காற்று தேவையில்லைல்ல. இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, பரிசுத்தாய் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற பெரிய கூட்டத்துல போய் பரிசுத்தாவில நிரம்பி ஜெபிக்கிறது மட்டுமல்ல, இதை கேட்கிற சகோதரி சகோதரா, தனிப்பட்ட முறையில நீங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அது உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை உண்டு. யோசேப்பை விடுதலையாக்கினது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பார்வோன் சொல்லுகிறார், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்று சொல்லி. தானியேலை விடுதலையாக்கினது தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல தானியேலிடத்தில் விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லுகிறார். சிங்க கபியிலிருந்து தானியேலை விடுவித்தது அந்த விசேஷித்த ஆவி. யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது, உயர்த்தியது அவனிடத்தில் இருந்த ஆவி. தேவ ஆவியை பெற்ற அந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில இந்த செய்தியின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கிற பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் அடியேன் இருக்கிறேன் அப்பா. அநேக காரியங்களிலிருந்து நான் எப்பொழுது விடுவிக்கப்படுவேன், அநேக பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே, நீர் விடுதலை நாயகன், நீர் விடுதலை கொடுக்கிறவரப்பா. நாங்கள் வாசித்த இந்த வசனத்திற்கு கர்த்தாவே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நம்பினவர்களை நீர் விடுவித்தீர், உமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவித்தீர் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேனப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வசனம் எங்களை விடுவிக்கிறது, வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தர் நீர். அப்படியே ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டப்பா. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து பெரிதான விடுதலையை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஆவியானவரே ஒவ்வொருவரையும் விடுவீங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிற விடுதலை ஒவ்வொருவருக்கும் குடும்பத்திற்கும் உண்டாகும்படியாய் உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுவிக்க போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.